ஹலோ, வெல்கம் டு கைலாஸ் கரைவேட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ்மா வந்திருக்கேன். அது என்னன்னா தோசை மாவு வச்சு ஒரு முறுக்கு பண்ண போறேன். தோசை மாவு கூட கொஞ்சம் பொட்டுக்கடலையும் பொடிச்சு சேர்த்து பண்ண போறேன். நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது வந்து கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 15-20 நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம். நான் எடுத்த மெஷர்மெண்ட்டு மாவெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு 15 முறுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் பண்ணணும்னா தோசை மாவு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்குமே, அதை வச்சு சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் முறுக்கு பண்ண தேவையில்லை. கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக்கை தெரியுங்க. அதை எப்படி பண்ணுறது கிச்சனில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அந்த ஈஸியான முறுக்கு பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி தோசை மாவு வச்சு தான் இதை பண்ண போகிறோம். தோசை மாவு எடுக்கும்போது எப்போவுமே ரொம்ப புளிச்ச மாவாக எடுக்காதீங்க. இப்போ அரைச்சி இப்போ இன்னைக்கு நாளைக்கு இப்படி 2 நாள் இருந்த மாவுனா பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்காக நான் 1.5 கப்பு தோசை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு சேர்த்துட்டேன். திருப்பி 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நாம் ஒரு 3/4 கப்பு பொட்டுக்கடலை எடுக்கணும். அதாவது எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதோட பாதி அளவு பொட்டுக்கடலை எடுக்கணும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக பண்ணி சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். நல்ல பவுடர் பண்ணிடலாம். பொடிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்ல பொடி பண்ணியாச்சு. இதை வந்து சலித்து நம்ம வந்து தோசை மாவு கூட சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தான் பண்ணுறோம். அந்த ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இங்கே நிறைய மெம்பர்ஸ் உள்ளவங்கன்னா கொஞ்சம் இதோட டபுள் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 15 முறுக்கு கிடைக்கும் இந்த அளவு எடுத்தால். பாருங்கள், அதை போட்டுடலாம். இது கூட வந்து நாம் 1 டீஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். எள்ளுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம். தோசை மாவு எப்பவும் கெட்டியாக இருந்தால் வசதியாக இருக்கும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இல்லை கொஞ்சம் லூஸாக தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவு நம்ம வீட்டில் எப்பவும் இருக்குமே, அந்த அரிசி மாவு கூட 1 டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும். இப்போ கையில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் கை வாஷ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் ஆயில் ஏதாவது க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். கை கழுவிட்டு நான் கொஞ்சம் ஆயில் வந்து கையில் க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ஈஸியாக இப்போ நம்மளுக்கு செய்ய முடியுது. இது இன்னும் கொஞ்சம் திக்காகணுன்னா நம்ம வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு அதை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். ரொம்ப அரிசி மாவு சேர்க்க வேண்டாம், அதோட டேஸ்ட்டே மாறிடும். எனக்கு வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணும் போல் இருக்கு, அதனால் நான் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து திக்காயிட்டு பார்த்தீங்களா? சால்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு நம்ம முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறுக்கு அச்சு 3 ஹோலில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த முறுக்கு மேக்கரில் போட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இந்த மாவு எடுத்து போட்டு நம்ம வந்து
முறுக்கு புழிஞ்சு வச்சிடலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படி பண்ணலாம். ஒரு பிளேட்லேயா வச்சு அப்படியும் போடலாம், இல்லை ஒரு ஸ்பூன்லேயா வச்சு அப்படியும் போடலாம். இது வந்து நான் ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் தடவி தான் நான் போடுறேன். அதுவும் சீக்கிரமாக வேலை முடியும், ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இது மேலே கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாம். இது மேலே முறுக்க புளிச்சிடலாம். இங்கே ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து அது மேலேயும் முறுக்கு புளிஞ்சிட்டு அப்படியே ஸ்பூனோட எண்ணெயில் போட்டுடலாம், அப்படியும் பண்ணலாம். ஓகே, பாருங்கள் ஃப்ளோவாக விழுது. நம்ம முறுக்கு மாவு வந்து நல்ல பதத்துக்கு இருக்குது. இல்லைன்னா அப்படி இடையில இடையில ஒடிஞ்சு போகும் இந்த மாவு. இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோன்னா போட்டுடலாமே, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு இப்போ தோசை திருப்பி போடக்கூடியது இருக்கே, அதை வச்சு தான் நான் எடுக்கிறேன். அந்த பிளேட்லேருந்து எடுத்து போட்டுடலாம், ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, சீக்கிரமாக எடுக்க முடியும். இப்போ இவ்வளோதான் போட்டிருக்கேன், ரொம்ப திணிச்சு போட வேண்டாம். இது வந்து பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம், சீக்கிரமாக ஆகிடும். ரொம்ப சவக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கினோன்னா நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம். நான் வந்து சின்ன சட்டியாக வச்சுருக்கிறேன், அதனால தான் இவ்வளோ போட முடிஞ்சு. கொஞ்சம் பெருசாக வச்சு நிறைய எண்ணெய் விட்டுருந்தா ஒரு 5-6 எண்ணெய் சேர்த்து போடலாம். நம்ம வந்து எண்ணெய் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க வேண்டிய தண்ணி, திருப்பி இந்த எண்ணெய் நான் எடுக்க மாட்டேன், அதனால் நான் இப்படி பண்ணுறேன். அடுத்த பேட்சும் நான் இதே மாதிரி போடுறேன். பாருங்க, அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன், திருப்பி நான் பண்ணிக்கிறேன் மீதி உள்ளதையும். பாருங்க, எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டேன். நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு பார்த்தீங்களா, சூப்பராக கிடச்சிருக்கு. அதை எடுத்த உடனே இப்படி உடஞ்சி போகுது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 20 நிமிஷம் போதும் நம்ம இது பண்ணுறதுக்கு, சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகியும் கிடச்சிரும். அது நிறைய வேலையும் இல்லை, தோசை மாவு மட்டும் இருந்தால் போதும். இந்த பொட்டுக்கடலை பொடி பண்ணுறதுக்கு டைமே ஆகாது, 2 நிமிஷத்துலேயே அது பொடிச்சு எடுத்துடலாம். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. தோசை மாவுலேயே நமக்கு வடை பண்ணலாம், அது இன்னொரு நாள் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.